வெல்கம் டு சபரி மினி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்ததோட கண்டினியூஸான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மினி குக்கர். இது வந்து நம்ம ஒரிஜினலாகவே சமைக்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், உள்ளே வந்து ஒரிஜினல் குக்கர் எப்படியோ அதே தான், சேம் சின்ன சைஸு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா 4 செட்டு வந்து கிண்ணம். இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா 4 கிண்ணம் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மாடல் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடலு. இதுலேயும் 4 கிண்ணம் இருக்குது ஒரு செட்டுக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதில் பார்க்குற பொருளை நீங்கள் வாங்கணுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல். இதில் வந்து 3 கிண்ணம் தான் இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸு, ஆனால் நல்லா இருக்குது. இது வெயிட்லெஸ்ஸு, ஆனால் 3 கிண்ணம் தான் இருக்குது. இது இன்னொரு மாடல். இதில் பார்த்திங்கன்னா தூக்குச்சட்டின்னுவால அதோட மாடல் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. இது ஒரு மாடல். அப்புறம் இது வந்து நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி இன்னொரு தூக்குச்சட்டி மாடல். இது பார்த்திங்கன்னா மாடல் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தூக்குச்சட்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொரோனா அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க. மேக்ஸிமம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வெளியே போகிறதுல நிப்பாட்டிக்கோங்க. அதையும் மீறி போனீங்கன்னா மாஸ்க்கை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைப்பெட்டி. அது உள்ள 3 கிண்ணம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் அஞ்சரைப்பெட்டி. இது 4 ரேக் இருக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் எவ்வளோ மாடல் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஹாட் பாக்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் 3 மாடல் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு மாடல். இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இன்னொரு மாடல். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணால் ஒரிஜினல் ஹாட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 மாடல் இருக்குது. நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா குக்கர், இன்னொரு மாடல் குக்கர். ஆனால் இது ஒரிஜினலாக நம்ம சமைக்க முடியாது, ஆனால் குக்கர் மாதிரியே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 கலர்ஸ் இருக்குது. இது இட்லி குக்கரு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குக்கரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸ்டாண்டு போட்டு அதில் 3 தட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பவுலு வந்து மூடியோட. இதில் வந்து குழம்பு, காய் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி. இது ஃபுல்லாமே மூடி போட்ட பாக்ஸு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற அந்த சம்படம்னுவாங்க, அந்த மாதிரியான பாத்திரம். மீதி டிஃபன் பாக்ஸு. இது வந்து கிளாஸ் பார்த்திங்கன்னா 4 மாடலில் இருக்குது. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சோன்னா எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம தண்ணி ஊற்றி பூ டெக்கரேட் பண்ணி வாசலில் வைப்போம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா குடத்தில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். குட்டியிலேயே எவ்வளோ மாடல் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இத்தனை மாடல் இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா சவுண்டு வரும், கிழக்கு குடம் சொல்லுவாங்கள்ல, அந்த குடம். இந்த சவுண்டு வர குடங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா வடைச்சட்டியில் இது ஓரளவுக்கு மீடியமானது. இது குட்டி, நான் அதை விட குட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம மினியேச்சருக்கு யூஸ் பண்ணுறது, நம்ம அடுப்பில் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான்ஸ்டிக் தோசை தவா அண்டு வடைச்சட்டி. இது பார்த்திங்கன்னா இடுக்கியில் பார்த்திங்கன்னா 4 மாடல் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பாருங்க, இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. இது புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள். அப்புறம் ஸ்பூனு, கரண்டிலாம் பாருங்கள். சாப்பாடு எடுக்கிறது, தோசை ஊற்றி எடுக்கிறது, அப்புறம் குழம்பு ஊற்றுறது, ஜல்லிக்கரண்டி, ஸ்பூனு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. எல்லா விதத்துலேயும் இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது புதுசாக இருக்குது.
இது ஃபோக்கு, ஸ்பூனு, ஓரளவுக்கு நார்மலான ஸ்பூனு, ஃபோக்கு அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாளி. வாளி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா சாம்பார், ரசம், அப்புறம் மோர், நம்ம வந்து ஒரு கல்யாண வீடுகள்லையோ ஹோட்டல்லையோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாளியில் தான் நமக்கு கொண்டு வருவாங்க. அது பாருங்கள் 3 மாடலில் இருக்குது நமக்கு. இது வந்து கப்பு செட்டு. இது நார்மலாக நம்ம டீ காஃபி குடிக்கிறதுலேயே மினி குட்டியாக இருக்குது. இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடுப்பு. இது ஓரளவுக்கு மீடியமான அடுப்பு, அதை விட கொஞ்சம் பெரிய அடுப்பு. இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இதை நம்ம அடுப்பு வச்சு சமையல் யூஸ் பண்ணிக்கலாம். இது இரும்பு அடுப்பு. இரும்புலேயே வந்து இது இன்னொரு மாடலு. இங்கே பாருங்கள் செமையாக இருக்குல்ல. இது வந்து நம்ம காய்கறி கூட்டெல்லாம் வச்சோம்னா அந்த ஹோட்டல் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் தான் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் காட்டுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, அது பக்கத்தில் இருக்குது அதை விட சின்ன சைஸு. இது கொஞ்சம் சின்ன சைஸு, அது கொஞ்சம் பெரிய சைஸு. பாருங்கள் 2 சைஸ் இருக்குது. இது வந்து நம்ம காய்கறி துருவுறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயும் பாருங்கள் நிறைய மாடல் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் நம்ம துருவிக்கலாம். இது வந்து மேக்னெட் எதுலனாலும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது. இல்லை பாருங்கள் இதுலேயும் 3 மாடல் இருக்குது நமக்கு. இது வந்து கேஸ் அடுப்பு அண்ட் சிலிண்டர் செட்டு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த செட்டை நம்ம அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பாஸ்கெட்டு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு. ரொம்ப குட்டியாக இது ஜார், நம்ம வந்து உப்பு புளி இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுலேயே மினியான ஜாரு. இது செராமிக் ஜாரு. எங்கள் தம்பி கூட சேர்ந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். இது பார்த்திங்கன்னா செராமிக் டீ காஃபி செட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போட்டு வச்சுக்கிறது, இது வந்து டிகாஷன் வச்சுக்கிறது, காஃபி டீ ஊற்றி நம்ம குடிக்கிறது, இதில் மில்க் வச்சுக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் அந்த செட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து புது மாடல் இப்போ தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நியூ மாடல் இப்போ தான் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னொரு மாடல் செராமிக் செட்டு. இதுவும் அதே மாதிரி தான் இப்போ புதுசாக வந்திருக்கிற மாடல். இது நான் போனப்போ தான் இந்த மாடல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் டபுள் கலரு. இது பாருங்கள் இது வந்து நம்ம சுகர் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம டிகாஷன் ஊற்றி வைக்கிற மாதிரி ஜக்கு. அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் டீ காஃபி செட்டெல்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். நான் கையில் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா திக்காகவே செஞ்சுருக்காங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்க டீ காஃபி செட்டு எல்லாமே புது மாடலாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம். இதுலேயே நம்ம பார்த்த மாதிரியே கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சேம் அதே மாடல் தான், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா வுட்டில். இது வந்து நமக்கு முறுக்கு புளிகிறது. இது பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா இடியாப்பம் புளிகிறது. 2 வெரைட்டி இருக்குது நமக்கு, முறுக்குக்கு தனியாக இடியாப்பத்துக்கு தனியான்னு. இது நம்ம பருப்பு கடையிற மத்து, அப்புறம் தயிரெல்லாம் கடையிறதும்பாங்கள்ல அந்த மாதிரி. இது வுட்லேயே இருக்கிற குட்டி கட்டில். இங்கே பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குது. இது வந்து வுட்டு விளையாட்டு சாமான், செப்பு சாமான் சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல இதெல்லாம் நமக்கு குழந்தைங்களுக்கு விளையாட வாங்கி கொடுப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இன்னொரு செட்டு. அதே வுட்டில் இருக்கிற அதே செப்பு சாமான் செட்டு தான் அது. இது பார்த்திங்கன்னா வுட்டுலேயே அடுப்பு, அப்புறம் தோசை தவா, அப்புறம் தோசை திருப்பி, இது எல்லாமே செட்டாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா குட்டி அம்மி, மினி அம்மி, ஒரிஜினல் அம்மிங்க. ஒரிஜினல் கல்லில் நம்ம வீட்டு அம்மி எப்படி இருக்குமோ அதையே மினியாக செஞ்சுருக்காங்க. அவ்வளோ குட்டியாக செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல் பார்க்க போகிறோம் நம்ம. ஆட்டுக்கல்ன்றது வந்து மாவு அரைக்கிறது. இங்கே பாருங்கள் குட்டியாக செஞ்சுருக்காங்க. ஒரிஜினல் தாங்க இதுவும். ஒரிஜினல் வந்து அப்படியே குட்டியாக செஞ்சுருக்காங்க. இது வந்து உரல் வந்து நம்ம குத்துறது, அதாவது அரிசி நெல் அந்த மாதிரி ஏதாச்சும் குத்திக்கலாம், நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறது. மேலே பார்த்திங்கன்னா இது மரக்கட்டையில் உலக்க கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
இது சூப்பராக இருக்குது. அதுலேயே வந்து குட்டி ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸு. இது ஒரிஜினலான கல்லில் தான் செஞ்சுருக்காங்க எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு, கிச்சன் செட்டு. இது அந்த ஸ்டாண்டுலேயே எல்லாமே இருக்குது நமக்கு. எல்லா தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பிளேட்டு, குட்டியாக குக்கரு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அதுலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க செட்டாகவே. இது பார்த்திங்கன்னா டீ காஃபி செட்டு. இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.